அதாவது ஒரு ஒரு ஹீரோன்னா ஒரு கம்பீரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கம்பீரத்துக்கு தகுதியானவர் அவர் தான். நீங்கள் ஒரு ஃப்ரேமில் அவர் பார்த்தாலே ஒரு சிங்கம் மாதிரி இருப்பார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச, நான் அது வாலண்டியராக சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் அவர் அந்த கம்பீரம், அந்த உடம்பு, அந்த உருவம், அதை பார்த்தாலே ஒரு 10 பேர் பயப்படுவான். ஸோ அப்படி ஒரு உருவம் இருக்கும். அதனால் அவர் 10 பேரில் 20 பேர் அப்படின்னு அடிக்கலாம். அந்தளவுக்கு ஜனங்க நம்புவாங்க. ஏன்னா அவர் மேலே அந்தளவுக்கு ஒரு இது இருக்குது. காரணம் என்ன, அவர் நேச்சுரலாகவே அடிப்பார் ரோட்டில் இறங்கி. நீங்கள் சினிமாவில் தான் அவர் பார்த்துருக்கிறீங்க. ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் விழா நடக்கும்போது பிரச்சனை வந்ததுன்னா ரோட்டில் தனி மேலே இறங்கி போய்ட்டு அடித்து விரட்டுவார். நீங்கள் சில வீடியோலாம் வந்துருக்கும் பாருங்கள், கிளிப்பிங்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. எந்த ஒரு ஹீரோவும் தைரியமாக இறங்கி ரோட்டில் போய் அடிக்க மாட்டான். நான் யாராவது திடீர்னு தாக்கலாம் கொள்ளலாம், எதை பற்றியுமே கவலைப்படாம ரோட்லேயே அடிக்கிறவர் சினிமாவில் 10 பேர் ஈஸியாக அடிக்க மாட்டாருன்னா இருக்கும். ஸோ அவர் 10 பேரில் 20 பேர் அடித்தா கூட நம்புவாங்க. அந்த அளவுக்கு அந்த உடல்வாகு, அந்த கண், அந்த பவர், ஐஸு, அவர் திரும்பி பார்த்தாலே ஒரு நெருப்பு தெரியும். அந்த ஃபயர் கண்ணில் தெரியும். நிறைய ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள், நிறைய ரசிகர்கள் கேட்டு பாருங்கள், அந்த கண்ணு தான் அவங்க லைக் பண்ணுவாங்க ரொம்ப. ஸோ கண்ணு ரொம்ப பவர்ஃபுல்லான கண் அவர்.